தலைப்புச் செய்திகள். தீவிரமடையும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை கோட்டாபய தீவிரமடையும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை கோட்டாபயவுக்கு நீதிமன்றம் விதித்துள்ள தடை. பச்சிளம் குழந்தையை கிணற்றில் வீசிய தாய் தென்னிலங்கையில் பேரதிர்ச்சி. மர்மமான முறையில் சேற்றில் புதைக்கப்பட்ட இளம் யுவதி கண்டியில் பெரும் சோகம். இளம் பௌத்த பிக்குவிடம் பாலிய சேட்டை, பௌத்த தேரரின் கேவலமான நடத்தை. உயிரை மாய்த்துக் கொள்ளும் மனநிலையில் சுரேஷ் சலே, நீதிமன்றில் அம்பலமான தகவல்கள். இலங்கை உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த அமெரிக்கா, நெருக்கடியில் நாடு. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் ஏற்படும் சடுதியான மாற்றம் இலங்கையில் மக்களுக்கு பேரிடி. இனி விரிவான செய்திகள். காலி எல்பிட்டிய காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் 2 மாத பச்சிளம் குழந்தையை கிணற்றுக்குள் வீசிய தாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். எல்பிட்டிய கஹதூவ துடுவேகுட பகுதியில் 2 மாதங்களை நிரம்பிய தனது சொந்த பெண் குழந்தையை தாயாரே கிணற்றில் வீசியுள்ளார். குழந்தையை கிணற்றில் வீசிய பின்னர் குறித்த குழந்தையின் தாய் சத்தமிட்டுள்ளார். இந்த அலறல் சத்தத்தை கேட்டு விரைந்து செயற்பட்ட குழந்தையின் தந்தை உடனடியாக குழந்தையை மீட்டு எல்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார். பிரசவத்தின் பின்னரான மனசோர்வு மற்றும் குடும்ப பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட விரக்தியினாலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக குழந்தையை கிணற்றில் வீசிய பெண்ணை எல்பிட்டிய போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். 14 வயதுடைய இளம் பௌத்த பிக்குவை தொடர்ச்சியாக பாலியல் துர்நடத்தைக்கு உட்படுத்திய தலைமறைவாகி இருந்த 41 வயதுடைய பௌத்த தேரரை மத்திய முகாம் போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் மத்திய முகாம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட சுகந்த கம பகுதியில் அமைந்துள்ள விகாரையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது விகாரையில் தங்கியிருந்த 5 இளம்பிக்குகளில் 3 இளம்பிக்குகள் அண்மையில் தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அறிந்த ஊர் மக்கள் விகாரையை நோக்கி ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொள்ள தயாரான வேளை குறித்த விடயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மேலும் 2 இளம்பிக்குகள் போலீசாரினால் வாக்குமூலம் பெறுவதற்காக விகாரையில் இருந்து அழைத்து சென்றுள்ளனர். இதன்போது குறித்த சந்தேக நபரான 41 வயது பிக்கு தேரர் தீகவாவி பிரதேசத்திற்கு தப்பிச் சென்றிருந்ததாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பயண தடை விதித்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவருடன் இணைத்து மேலும் 2 உயர் ராணுவ அதிகாரிகளுக்கும் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ கர்னல் அதிகாரி முகமது அன்சார் மற்றும் சில்வா என அழைக்கப்படும் முன்னாள் புலனாய்வு அதிகாரியான பிரேமானந்த உடலகம ஆகியோருக்கே இவ்வாறு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த மூவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் உயர் ராணுவ அதிகாரிகள் 2 உள்ளடங்களாக மூவருக்கு கொழும்பு கோட்டை நீதவான் பயணத்தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் மனநிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் போதே இந்த விடயத்தினை அவரது சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலை திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைகளில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்ட சுரேஷ் சலே சார்பாக அவரது சட்டத்தரணிகள் தாக்கல் செய்த மனுவின் மூலம் இந்த விடயங்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன. அதன்படி தங்கள் கட்சிக்காரர் குற்றப்புலனாய்வு துறையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதுவரை வெளியிடப்பட்ட தடயவியல் மருத்துவ அறிக்கைகளின்படி அவர் கடுமையான பதட்டம், மனசோர்வு மற்றும் அதிர்ச்சிக்கு பிந்தைய மன அழுத்த கோளாறு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. அவர் எதிர்கொண்டதாக கூறப்படும் மனிதாபிமானமற்ற செயல்களே இந்த நிலைகளுக்கு முக்கிய காரணம் என்று சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த கடுமையான மனநல பாதிப்பை கருத்தில் கொண்டு சுரேஷ் சலேவை குற்றப்புலனாய்வு
வெளியுறவுத்துறையின் காவலில் இருந்து உடனடியாக விடுவிக்குமாறு கோரியுள்ளனர். அத்துடன் அவரை மற்றொரு பொருத்தமான இடத்திற்கு மாற்றுமாறும் அவருக்கு தேவையான மனநல மருத்துவ சிகிச்சையை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் சட்டத்தரணிகள் நீதவானிடம் கோரியுள்ளனர். இதனையடுத்து இந்த மனு தொடர்பாக தனது வாதங்களை முன்வைப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரை நீதிமன்றத்தில் முன்னிலையாக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இலங்கை உட்பட 60 நாடுகள் மீது புதிய வரிகளை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதியை தடை செய்யவும் அதற்கு எதிரான சட்டங்களை நடைமுறைப்படுத்த தவறிய 60 நாடுகளுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதிக்க பரிந்துரைத்துள்ளது. புதிய வரிகள் விதிக்க பரிந்துரைக்கப்பட்ட நாடுகளில் இலங்கையும் அடங்குவதாக தெரிய வந்துள்ளது. அதற்கமைய 46 நாடுகளுக்கு 12.5% வரி விகிதத்தை பரிந்துரைத்துள்ளது. இலங்கையை தவிர இத்தகைய உயர் வரி விகிதத்தை பரிந்துரைத்த நாடுகளில் சீனா, இந்தியா, ஜப்பான் மற்றும் தென்கொரியாவும் அடங்குகின்றது. மேலும் கனடா, மெக்சிகோ, ஐரோப்பிய ஒன்றியம், பங்களாதேஷ், கம்போடியா, மலேசியா, தாய்வான் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளுக்கு இந்த அமைப்பு 10% வரி விகிதத்தை பரிந்துரைத்துள்ளது. அமெரிக்காவிற்கு ஆடை ஏற்றுமதி செய்வதில் இலங்கையுடன் போட்டியிடும் நாடுகளான பங்களாதேஷ், கம்போடியா மற்றும் மலேசியா ஆகியவற்றுக்கு 10% என்ற குறைந்த வரி விகிதம் விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு 12.5% வரி விதிக்கப்பட்டுள்ளதால் இது இலங்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கண்டி தெல்தெனிய ரங்கல பிரதேசத்தின் அக்மன கிராமத்தில் சேற்று நிலம் ஒன்றில் புதைக்கப்பட்டிருந்த 22 வயதுடைய இளம் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் இந்த கொலை சம்பவத்தை பெண்ணுக்கு நெருக்கமான ஆண் ஒருவரை செய்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் இந்த கொலை சம்பவம் சுமார் ஒரு வாரத்திற்கு முன்பே இடம்பெற்றிருக்கலாம் எனவும் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. சடலத்தை மறைக்கும் நோக்கில் சேற்று நிலத்தில் சுமார் 3 அடி ஆழமான குழி தோண்டப்பட்டு சடலம் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சந்தேக நபரின் தாயார் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த கொலையின் பின்னணி அம்பலமாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தலைமறைவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவரது தாயாரிடம் நடாத்தப்பட்ட தீவிர விசாரணையின் போதே இந்த கொலை தொடர்பான விவரங்கள் வெளிவந்துள்ளன. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அனைத்து இறக்குமதி பொருட்களின் விலைகளும் 10% அதிகரிக்கும் என அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கொள்கலன் கட்டணங்களில் 5% அதிகரிப்பு, டாலரின் மதிப்பு உயர்வு மற்றும் காப்பீட்டு கட்டணங்கள் போன்ற இதர செலவுகளையும் கருத்தில் கொள்ளும் போது இவ்வாறு பொருட்களின் விலை அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என அவர் கூறியுள்ளார். இந்த மாதம் முதல் பசிபிக் பெருங்கடலில் இருந்து கண்டம் முழுவதும் ஏற்படவிருக்கும் எல் நினோ வானிலை காரணமாக இந்தியா உட்பட பல நாடுகள் அத்தியாவசிய பொருட்களின் ஏற்றுமதிக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதனால் வெளிநாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் நெருக்கடி ஏற்படக்கூடும் என ஏனைய இறக்குமதியாளர்களும் தெரிவித்துள்ளனர். காலநிலை மாற்றம், மத்திய கிழக்கு போர், எரிபொருள் விலை உயர்வு மற்றும் ரூபாயின் சரிவு போன்றவற்றை சமாளிக்க முறையான திட்டம் தயாரிக்கப்படாவிட்டால் அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகள் பெருமளவில் அதிகரிக்கும் என இறக்குமதியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.